தையல் கலையை நேசிக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு அதை எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் ரொம்ப சுருக்கமாக இருந்தது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப சுருக்கமாக இருக்கிற இடமெல்லாம் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் எல்லாம் இப்படி தான் வரும். அது சுருக்கம் இருக்கும். அந்த எம்ப்ராய்டிங் பண்ணுற இடம் எல்லாமே சுருக்கம் இருக்கும். இப்போ நான் அந்த பேக் பார்ட் எம்ப்ராய்டிங் தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பார்ட்டு தனியாக அப்படி வெட்டி எடுத்துக்கிறேன். சரியா? ஸ்லீவுக்கு அளவாக கொடுத்துருக்காங்க, அந்த அளவோட ஸ்லீவ் தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்ச்சு டேப் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்ச்சு டேப் எடுத்துகிட்டு பாருங்கள், 11 இன்ச்சு அவங்களோட ஸ்லீவோட ஹைட்டு, கஸ்டமரோட ஸ்லீவ் ஹைட்டு 11 இன்ச்சு. அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படியே 11 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் தான், 10 இன்ச்சாக கூட மாறலாம். தையல் அப்படி போட்டது போக மாறும். ஏன்னா பாருங்கள், கரெக்டாக வர முடியாது. பேக் பார்ட்டுக்கே கொஞ்சம் ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், சென்டருக்கு நேராக கரெக்டாக ஸ்லீவ் மடித்து அப்படியே சைடில் அதுக்கு நேராக வரும். ஸ்லீவ் ஒரு சைடு ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், அதை வெட்டுறோம் இல்லையா, அதுக்கு நேராக ஒரு சைடு மட்டும் ஒட்டு போடுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்லீவு. ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரித்து வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு. ஓகேங்களா? அந்த ஷோல்டர் ஹைட்டு மேலேருந்து ஹைட்டு பார்த்து எனக்கு 13.5 இன்ச்சு ஹைட்டு வந்தது. இந்த ப்ளவுஸில் ஹைட்டு வச்சு அப்படியே வெட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த சைடில் அந்த பிசுறுலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்படியே வெட்டி விட்டுக்கலாம். ரொம்ப பிசுறாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை. ஓகேவா? அந்தமாரி க்ளீனாக அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைனிங் வெட்டிக்கலாம். பாருங்கள், இதனோட ஷோல்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்டு எவ்வளோ 11.5 இன்ச்சு இருக்குது. அப்படியே நம்மளுக்கு 2ஆக மடித்தா 5.25 இன்ச்சு இருக்கும். அதான் 6 இன்ச்சாக வச்சுக்கலாம் மொத்தமாக. பாருங்கள், அப்படியே 2ஆக மடித்தா 11.25 இன்ச்சு, சாரி 5.25 இன்ச்சு. நம்ம 6 இன்ச்சாக வச்சுக்கலாம். சரிங்களா? 6 இன்ச்சுனா கழுத்து அகலம் 3 இன்ச்சு கொடுக்க போகிறேன், ஷோல்ட்ரு 3 இன்ச்சு. சரி, அடுத்தது லைனிங் பீஸ் எப்படி வெட்டுறதா பார்க்க போகிறோம். லைனிங் பீஸில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டி எடுத்துக்கலாம். கையோட பாகத்தை வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு 11 இன்ச்சு உயரம் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு பாருங்கள் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? 3 இன்ச்சு கம்மி பண்ணி 11 இன்ச்சுனா ஆப்போசிட் சைடு 3 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு வச்சுருக்கேன். சென்ட்ரு அங்கே பாருங்கள், சென்ட்ரு வெட்டு போடுறோம் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பேக் பார்ட்டு நீங்கள் எப்படி வெட்டுவீங்களோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது பேக் பார்ட்டில் 13.5 இன்ச்சு ஹைட்டு, ப்ளவுஸோட ஹைட்டு 3 இன்ச்சு கழுத்து அகலம். ஷோல்டருக்கு நம்ம தையலுக்கு எல்லாம் சேர்த்து, சரிங்களா, நம்ம 6 இன்ச்சு ஷோல்ட்ரு வைக்கணும். தையலுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 6.25 இன்ச்சு. ஓகே, ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். எல் ஷேப் கோடு போட்டுட்டு 8.5 இன்ச்சு மார்பு சுற்றளவு. ஓகேங்களா? அந்த வளைவுலேருந்து 1.5 இன்ச்சு புள்ளி வச்சுட்டு வளைவு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், 6.25 இன்ச்சு ஷோல்ட்ரு, ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு சரியாக வரல, அதனால் மாற்றிக்கிறேன். பாருங்கள், 6 இன்ச்சு ஆம்கோல் உயரம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ மாற்றி எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு ஆம்கோல் உயரம் இப்போ சரியாக இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 7.5 இன்ச்சு. சரிங்களா? ஹார்ம் சுற்றளவு 7.5 இன்ச்சு. அது கரெக்டாக வரலன்றதுக்காக ஆம்கோல் உயரத்தில் 1 இன்ச்சு இறக்கிட்டோம். அதான் ஹார்ம் உயரம் 6 இன்ச்சு. சரிங்களா?
நமக்கு அளவு சரியாக வரலனா கீழே இறக்கணும்னா அளவுக்கு இன்னும் சேர்ந்து வரும். 7.5 இன்ச்சு ஆம் சுற்றளவு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கழுத்து வெட்ட தேவையில்ல, அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நெக்கு திருப்பிட்டு தான் கழுத்து வெட்டணும். சரிங்களா? கழுத்து வெட்டிடக்கூடாது. எம்ப்ராய்டிங் ப்ளவுஸில் கழுத்து வெட்டவே கூடாது. சரிங்களா? இப்போ நான் இந்த பக்கம் வந்து மிச்சம் இருக்கிற துணி இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம அளவு எடுக்கணும். இந்த பக்கத்தில் அளவு பார்த்துட்ருக்கேன். ஷோல்ட்ரு கரெக்டாக வரல. நம்மளுக்கு 6.25 இன்ச்சு ஷோல்ட்ரு தேவை இல்லையா? இப்போ இந்த சைடில் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். 6 இன்ச்சு தான் வருது. ஓகே. 3 இன்ச்சு கழுத்து அகலம், 3 இன்ச்சு ஷோல்ட்ரு அந்த மாதிரி வச்சுருக்கேன். மொத்தம் 6 இன்ச்சு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூணு இன்ச்சு கரெக்டாக கழுத்து அகலம் 3 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. ஷோல்ட்ரு 3 இன்ச்சு. ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 8.5. அந்த அளவுக்கு அப்படியே வச்சு வெட்டிக்கிறேன். கழுத்தோட உயரம் பாருங்கள் 6 இன்ச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த 12 இன்ச்சுக்கு மெயின் டாட்டோட ஹைட்டு 12 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச்சு சேர்ந்து வரணும். 7.25 இன்ச்சு. ஓகே. மெயின் டாட்டுக்கு வந்து 3 இன்ச்சு கேப், 3 இன்ச்சு இடைவெளியில், கொக்கிப்பட்டியிலேருந்து 3 இன்ச்சு இடைவெளியில் மெயின் டாட் கொடுத்துக்கணும். சரிங்களா? மீந்திருக்கிற துணி இவ்வளோ தான். இதிலே கொஞ்சம் அதை பாருங்கள், அந்த பட்டி வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஐப்பட்டிக்கும் ஊக்குப்பட்டிக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம லைனிங் வைக்கிறது பார்த்துக்கலாம். பேக் பார்ட்டுக்கு பாருங்கள், இப்படி வச்சு அப்படியே இந்த கழுத்தை தச்சு எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது இல்லையா, இது தைக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். மேல் பக்கமாக வச்சுட்டு உள் பக்கமாக வச்சு லைனிங் தைக்கலாம். தைக்கிறப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து மிச்சமாக இருக்கிற துணியில் இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் வெட்டி எடுத்துக்கிறோம். பாருங்கள், ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அதை அயன் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு துணி வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். சரியா? நம்மளுக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ணணுன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் ஸ்டைல் கொடுக்கணும். அவங்க போட்ட உடனே லுக்காக இருக்கணும், ரொம்ப பிடிச்சிருக்கணும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய டெய்லரிங் டிப்ஸ், எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, சொல்லித்தரேன். இன்னும் டிப்ஸு, என்னோடய அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் காத்திருக்கேன். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து திருப்பூர்த்து எப்படி சொல்லித்தரேன் சொல்லிவிட்டு வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு நினச்சிக்கிட்டேன். ஆனால் வீடியோ ஆன் பண்ணாமல் அப்படியே கேமரா வச்சுட்டு இருக்கேன். நான் கவனிக்காமல் விட்டேன், சாரிப்பா. ஒன்றும் இல்லை, லைனிங் அப்படியே மேலே வச்சுட்டு மேலே அங்கே பாருங்கள், மேலே கழுத்து அப்படியே தையல் போட்டு எடுத்து அப்படியே திருப்பிட்டேன். வேறு எதுவும் இல்லைங்க பாருங்கள். அந்த கழுத்துக்கு வந்து கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்து திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டு, இங்கே பாருங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது கொஞ்சம் தூரமாக இருந்தது. அதை அப்படியே கிட்ட இழுத்து வச்சு அப்படியே தையல் அடிச்சிட்டேன். கிட்ட இழுத்து வச்சு அப்படியே மடக்கி வச்சு தையல் அடிச்சிட்டேன். சரிங்களா? அது எம்ப்ராய்டிங் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த சைடும் அந்த மாதிரி தான். அந்த இது தூரமாக இருந்தது, கொஞ்சம் அப்படியே இழுத்து வச்சு மடக்கி அடிச்சிட்டேன். இப்போ எம்ப்ராய்டிங் நம்மளுக்கு லைன் கரெக்டாக வந்துடுச்சு. சரிங்களா?
இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கீழே அந்த மாதிரி மடித்து தைச்சிட்டேன். சாரிப்பா, இந்த மாதிரி மிஸ்டேக் அடுத்த ப்ளவுஸில் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். சரிங்களா? இன்னும் இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்லீவும் அந்த மாதிரி தான். ஸ்லீவ் தைக்கிறப்ப கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு சென்ட்ரு முக்கியம். பாருங்கள், ஷோல்டருக்கு நேராக இந்த சென்ட்ரு எம்ப்ராய்டிங் வரணும். கரெக்டாக கொடுக்கணும். அந்த பாருங்கள், அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கணும். லைனிங் கொடுக்குறப்ப பார்த்து கரெக்டாக இந்த சைடு வேணுன்னா கூட ஒட்டு கொடுத்துலாம். ஆனால் சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. சரிங்களா? பாருங்கள், அழகாக வந்திருக்கு. ஆனால் நான் அது எல்லாமே வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு வீடியோவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சது காமிக்கிறேன். ஒன் பக்கம் தச்சு முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் இந்த 2 வளைய துணி வெட்டலை, இப்போ வெட்டிக்கிறேன் நான். ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம். சரிங்களா? இது ஃப்ரண்ட் சைடு இந்த பக்கம் வருது, அதனால் இந்த பக்கம் பார்த்து வெட்டிக்கிறேன். இப்படி இங்கே பாருங்கள், இந்த சென்டர் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டிப்பேன். இப்படி பாருங்கள், இது அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இது அளவு கரெக்டாக இருக்குது. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இன்ச்சு பை இன்ச்சாக தச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தையல் வந்து இன்ச் பை இன்ச்சாக தச்சுட்டு வந்துடுங்க. இப்போ செகண்ட் தையல் போடுறப்ப இப்படி சுங்கு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி சுங்கு பிடிச்சிட்டு இப்படி லைன் அடிச்சுக்கிறேன். அந்த சுங்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், அப்படி கல்லுன்னு அடிச்சிடலாம். எல்லாமே சுங்கு பிடிச்ச எடுத்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், சென்டர் ஷோல்டர் நேராக இருக்கு பாருங்கள். ஓகே, சென்டருக்கு நேராக எம்ப்ராய்டிங் இருக்குன்னா கரெக்டாக அப்படி சென்டர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு சைடு பாருங்கள். இன்னொரு சைடு நான் இது 2 வளைய துணி வெட்டல, கொஞ்சம் வெட்டிக்கிறேன், கழிச்சு விட்டுக்கிறேன். எந்த சைடு வருதோ அந்த சைடு இப்போ தான் கழிக்கிறேன் நான். சரிங்களா? இந்த சைடு தான் வருது, ஃப்ரண்ட் இந்த சைடு வருது. ஃப்ரண்ட் சைடு கழிச்சிட்டேன் கொஞ்சம். இப்படி வச்சு பார்த்துட்டு தச்சுட்டு வந்துடுங்க. அடுத்தது செகண்ட் தையல். ஃபஸ்ட் எடுத்துரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டருக்கு நேராக சென்டர் மடிக்கணும். சரிங்களா? இப்படி சென்டர் மடிச்சுட்டு கை சுற்றளவு எவ்வளவோ அதை வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கை சுற்றளவு 5 இன்ச்சு வச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரஃப் அடிச்சுக்கிறேன். ரஃப் அடிச்சுட்டு பாருங்கள், இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வெட்டு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், வெட்டி விட்டுருக்கோம். இங்கே தான் சைடு அடிக்க போகிறோம் காமிக்கிறதுக்காக. நம்ம ப்ளவுஸ்லாம் எடுத்து பார்க்க தேவை. சரிங்களா? இந்த சைடு பேக் சைடு பாருங்கள், பேக் சைடு இது கீழே இப்படி திரும்பி இருக்கும். இதே இப்படி திருப்பிடுங்க. திருப்பி விட்டால் இந்த சைடு இங்கே வெட்டு இருக்கும். பாருங்கள், இந்த வெட்டும் கரெக்டாக இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. எனக்கு 2 வெட்டும் ஜோடியாக இருக்கான்னு இப்படி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்படி பார்த்துட்டுனா அப்படியே சைடு எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வருது பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்டோன்ஸ் இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் மெல்லமாக தைங்க. ஓகே, பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது கரெக்டாக வந்துச்சுங்களா? சைடு இதே பாருங்கள், இது கரெக்டாக இந்த ப்ளஸ் கூட இந்த கரெக்டாக வந்துச்சுங்களா? இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உப்பாக வெட்டிக்கணும். ஓகே, வெட்டி விட்டுக்கோங்க. ஓவர்லாக் போடுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை எடுத்து செகண்ட் சைடு இது வச்சுட்டு அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு சைடு போட்டுட்டேன். எப்படி சொல்லுங்க. ஃபைனல் லுக் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.